ஒரு சின்ன பூனை இருந்தது. பெயர் கிருஷ்ணா. ஆனால் ஊர்க்காரங்க எல்லாரும் அத திருட்டு கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் நள்ளிரவு. மழை கொட்டுது. மின்னல் வெட்டுது. கிருஷ்ணா மெதுவா தெருவழியா நடந்துச்சு. இன்றைக்கு கடைசி திருட்டு. இனிமே திருட மாட்டேன்னு மனசுல சத்தியம் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டு சமையலறை ஜன்னல் திறந்திருந்தது. உள்ள ஒரு சின்ன தட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து புதுசா செய்த முந்திரி பருப்பு மிட்டாய் ஒண்ணு. கிருஷ்ணா கண்ண மூடி இது கடைசி, இதோட முடிச்சிடலான்னு நினைச்சு ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சது. அப்போ திடீர்னு ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு. கிருஷ்ணா திடுக்கிட்டு திரும்பி பாத்துச்சு. அங்க ஒரு 6 வயசு பொண்ணு கண்ணு திறந்துகிட்டே நின்னுச்சு. கையில ஒரு சின்ன பொம்மை பூனை வச்சிருந்தா. நான் உன்ன பாத்துட்டேன். தினமும் வருவே. ஆனா இன்னிக்கு மட்டும்தான் என்கிட்ட பிடிபட்டா. கிருஷ்ணா அமைதியா பாத்துச்சு. பொண்ணு மெதுவா கிட்ட வந்து, இனிமே திருட வேணாம். நான் தினமும் ஒரு சின்ன பால் வச்சிடுறேன். ஜன்னலுக்கு வெளியில. சரியா? கிருஷ்ணா ஒன்னும் பேசல. ஆனா தலைய சரியா ஆட்டுச்சு. அதுதான் கடைசி திருட்டு. அதுக்கப்புறம் அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு சின்ன தட்டுல பால் தினமும் காலையில காத்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நண்பர்களே.